கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் சங்கைக்குரிய இந்த தினங்களிலே முக்கியமான இந்த தருணத்தில் நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய கலாமை கேட்ட நிலையிலே தொழுது கொண்டிருப்பவர்களாக, நல்லறங்களிலே ஈடுபட்டிருப்பவர்களாக அல்லாஹ் நமக்கு வாய்ப்பை தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மக்பூலான இபாதத்துகளாக, ஏற்றுக்கொள்ளப்பட்ட இபாதத்துகளாக நம்முடைய வணக்கங்களை அல்லாஹ் ஆக்கிருள வேண்டும் என்கிற துஆவோடு இந்த புனிதம் நிறைந்த லைலத்துல் கத்ருடைய இரவுகள், இந்த இறுதி 10, இது சம்பந்தமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடவடிக்கைகள், அவர்களுடைய பேச்சுவார்த்தைகள், செயல்பாடுகளை பற்றி நாம் தொடராக பார்த்து வருகிறோம். அந்த தொடரிலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், இன்றைக்கு தான் லைலத்துல் கத்ர் என்றால் அந்த லைலத்துல் கத்ரிலே நான் என்ன சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை சொல்லித்தராங்க. பொதுவாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜவாமிஉல் கலிம், அல்லாஹுவால் அப்படி ஒரு சிறப்பை வழங்கப்பட்டவர்கள். ஜவாமிஉல் கலிம் என்றால் குறைய வார்த்தைகள் பேசுவார்கள், நிறைய அர்த்தங்கள் இருக்கும். கொஞ்சம் தான் பேசுவாங்க, ஆனால் அதை பக்கம் பக்கமாக விவரிக்க முடியும், சரகு செய்ய முடியும். அந்த அளவுக்கு அவர்களுடைய வார்த்தைகள் இருக்கும். இப்போ கேட்கப்படுற கேள்வி என்னது? லைலத்துல் கத்ர்ல என்ன சொல்றது அப்படின்னு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அதை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க, எப்படிப்பட்ட அழகிய நயத்தோடு அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. சாதாரணமா எல்லாருக்கும் புரியுற மாதிரி, அரபு தெரிஞ்சவங்களுக்கும் அது டக்குன்னு மனப்பாடம் பண்ணிக்கலாம், அரபே தெரியாதவர்களுக்கும் அதை ஒரு 2 தடவை சொன்னா மனப்பாடம் பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனையை தான் சொல்லித்தராங்க. அதுதான் என்னது? அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. ஒரு 7 வார்த்தைகள் தான் இதுல இருக்கும். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 7 வார்த்தைகள் 7 வானங்களை தாண்டி போகுது. எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான விஷயம் பத்திலா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 7 வார்த்தைகள்ல முக்கியமான அம்சங்களை அடக்கி விட்டார்கள். இத நீ இந்த ரமலானுடைய குறிப்பா இந்த பிந்தைய 10ல இந்த லைலத்துல் கத்ர் இரவுகள்ல இதை நீங்கள் சொல்வதின் மூலமாக நம்மளை நாம கிளியர் பண்ணிக்கலாம். நம்மளுடைய வரலாற்றினுடைய சில கருப்பு பக்கங்களை வெள்ளையடித்துக் கொள்ளலாம், கருப்பு பக்கங்களை காணாக்கி விடலாம், தொலைத்து விடலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இந்த துஆவுக்கு உண்டு. இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான வார்த்தை அல் ஆஃபு என்கிற வார்த்தை தான். 7 வார்த்தை இருக்குது. அல்லாஹும்ம, யா அல்லாஹ், இன்னக நிச்சயமாக நீ அஃபுவுன் மன்னிப்பவனாக இருக்கிறாய், துஹிப்பு நீ நேசிக்கிறாய், துஹிப்பு அல் ஆஃபுவ மன்னிப்பை நீ விரும்புபவராக இருக்கிறாய், ஃபஅஃபு அன்னி என்னை மன்னித்து விடு. இதுதான் அதுல உள்ளது. இத கவனிக்க வேண்டிய வார்த்தை அஃபு. அஃபு என்றால் மன்னிப்பு. அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பற்றி நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் எப்படி மன்னிப்பான் என்று சொன்னால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்ம ஒரு நோட்ல எழுதுறோம், அழிக்கிறோம்னு வைங்களேன், அழிச்சது தெரியும் பத்தியா, பேனாவால கோடு போடுறது, இது ஒரு விதமான மன்னிப்பு. மன்னிப்பு இருக்கும், தடம் தெரியும். தடமே தெரியாத அளவுக்கு ஒரு மன்னிப்பு. அல்லாஹ் அதை குர்ஆன்ல சொல்றான், யுபத்திலுல்லாஹு ஸய்யாத்திஹிம் ஹஸனாத். தவறு செய்கிறான், தவறு நன்மையா மாறிடுது. தப்பு தான் செஞ்சிருக்கிறான், அந்த தப்பு நன்மையை வட்டி வாங்குறான், வட்டியை சாப்பிடுறான். ஒரு கட்டத்தில் அவன் பார்க்கறான், அல்லாஹ்ட்ட உட்கார்ந்து தௌபா கேட்கிறான், அல்லாஹ் என்னை மன்னிச்சிரியா அல்லாஹ், நான் தவறு செய்து விட்டேன், தவறளித்து விட்டேன். உன்னுடைய குர்ஆன் வசனங்கள் படித்து பார்க்கும் பொழுது, எடுத்து சொல்லப்படும் பொழுது, பயான்கள் கேட்கப்படும் பொழுது என்னுடைய உள்ளங்கள் உருகிவிட்டன, உன்னிடத்திலே நான் கையேந்து நிற்கின்றேன், என்னை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் கரமேந்தினால் அந்த பாவத்தை அல்லாஹ் நன்மையா மாத்தி தருவான். யுபத்திலுல்லாஹ், இதா அல்லாஹ்வுடைய ஸ்டைல். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு அப்படித்தான் இருக்கும். அல்லாஹ் மன்னிப்பை நேசிப்பவனாக இருக்கிறான். இப்ப நம்ம தௌபா கேட்டனா, நம்ம போய் ஒரு ஆள்கிட்ட போய் சாரி கேட்டனா என்ன நினைப்பார் அவரு? ஒரே தப்பு செய்யற சாரி கேட்கிற ஒரு ஆளு, சாரி கேட்கறதுக்குன்னு ஒரு லெவலை வச்சிருப்போம். அல்லாஹ் அதை அப்படி பார்க்கல. எந்த ஒருவர் அல்லாஹ்விடத்திலே செய்த குற்றத்திற்காக வேண்டி, இந்த தப்பை நான் செஞ்சிட்டேன், இப்படி நான் பேசியிருக்க கூடாது, ஒரு பொய் பேசிட்டேன், ஒரு புறம் பேசிட்டேன்,
இந்த மாதிரி நான் குற்றங்கள்ல ஈடுபட்டுட்டேன் என்று அல்லாஹ்விடத்திலே வருந்தி, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் நான் இந்த ஒரு குற்றத்தை செஞ்சுட்டேன், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு என்று அல்லாஹ்விடத்துல போய் சொல்லிட்டோன்னு வைங்களேன், அல்லாஹ்ட்ட போய் தௌபாவுக்கு நின்னுட்டோன்னு வைங்களேன், அந்த தௌபாவை அல்லாஹ் எப்படி பார்ப்பான்? அந்த பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவனை அப்படின்னா, காணாமல் போன ஒட்டகம் ஒருத்தர் கிடைக்குது, அப்போ எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுக்கு மகிழ்ச்சி, அந்த அந்த மனுஷனுக்கு மகிழ்ச்சி. காணாமல் போன ஒட்டகம்னா பாலைவனத்துல போறாரு, அவருடைய கட்டு சாதங்கள், அவருக்கு தேவையான அடுத்த கட்டத்துக்கான எல்லா நிலவரங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு வாகனம் தான் அந்த ஒட்டகம். அதுதான் வச்சுட்டு போறாரு. திடீர்னு பார்த்தா காணல. இந்த ஏர்போர்ட்ல பை காணா போகும். இந்த உம்ரா குரூப் போவாங்க பாருங்க, திடீர்னு பேக் காணா போகும். அந்த பேக்ல தான் என்ன இருக்கும்? பாஸ்போர்ட் இருக்கும், அதுல தான் விசா இருக்கும், அதுல தான் ஐடி கார்டு இருக்கும், அதுல தான் இவங்க இருந்து வாங்கிட்டு போன ரியால்லாம் இருக்கும். சில்லற மாத்தி வாங்கிட்டு போயிருவாங்க. எனக்கு ஒரு 50,000 ரூபாய்க்கு ரியாலா கூட அப்படிம்பாங்க. ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவங்களும் ரொம்ப கவனமா இருக்கணும். இப்படி அந்த பைய காணா போயிட்டுன்னு வைங்களேன், அப்ப படக்கூடிய அந்த பாடு இருக்கு பாருங்க, என்ன பாடா இருக்கும். என்ன ஒரு சாவி காணா போனா பதறானே, அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டு பாக்கெட்டை தடவிட்டே இருக்கான். இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? அவருக்கு ஒருவேளை கச்சேபுக்குள்ள சாவி முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், தொழுவையே பாத்தியில போயிடும். தேடி 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 பார்த்து சுபான ரப்பியல் அலியும் குறைஞ்சு போயிடும், சுபான் ரப்பியல் ஆலா சொல்ல மறந்துடுவாரு, அல்ஹம்து சூரா கேட்க மறந்துடுவாரு, சஜி 2 ரக்காத்தம் 1 ரக்காத்தம் 3 ரக்காத்தான் டவுட் வந்துடும். 4 இது வருதா இல்லையா? ஒரு சாவிக்கு அதுலயும் ஸ்பேர் சாவி வீட்டுல வச்சிருப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு ஸ்பேருக்கே இந்த பாடுனா உயிர் எப்படி இருக்கும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அந்த உயிரே கிடைச்ச மாதிரி ஒட்டகம் கிடைக்கும் பொழுது ஒட்டகத்தை தொலைத்தவர் எவ்வளவு மகிழ்வாரோ, அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்கக்கூடிய நேரத்திலே இந்த அடியான் தௌபா கேட்டுக் கொண்டிருக்கிறான், அவன் செய்த குற்றத்தை எண்ணி தௌபா கேட்டுக் கொண்டிருக்கின்றான் என்று என்ன என்கிட்ட வந்துட்டானே இவன் மீண்டு அப்படின்னு அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவானாம். இவரோட பன்மடங்கு. அப்ப இதை நாம யோசிக்கணும். இதுதான் துஹிப்புல் அஃப்வ, மன்னிப்பை நேசிப்பவன் என்றால் இதுதான். அதுவும் இது போன்ற லைலத்துல் கத்ர் இரவு என்பது இது மன்னிப்புக்கான இரவு, இது மனமாற்றத்திற்கான இரவு. புத்துணர்வு பெற்ற புதிய மனிதனாக ஒவ்வொருவரும் மாறக்கூடிய சூழலை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான இந்த இரவுகள்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தரக்கூடிய பிரார்த்தனை தான் இந்த அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபு ஃபஅஃபு அன்னி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில இந்த மன்னிப்பு நம்ம கேட்கிறோம். துவா அல்லாஹ் சொல்லி தந்தாச்சு. துவாவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு ஸலாத்துல சொல்லி கொடுத்ததனாலேயே நமக்கு அந்த பலன் கிடைக்குமா கேட்டா கிடைக்காது. அப்ப எப்ப கிடைக்கும்? அந்த துவாவை படிக்கணும், அதை நம்ம என்ன செய்யணும்? அப்ளை பண்ணணும். நாம இது ஒரு கொஞ்ச நேரம் சஜிதாவுல கூட இருக்கிறாரா, ஹாஃபில் எந்திரிக்க மாட்டாரா நினைக்க கூடாது. என்ன செஞ்சிடணும் அந்த நேரத்துல? ஒரு 2-3 அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி பாருங்க, ஓடியே போயிடும். கழுத்து வலி ஓடிடும், கை வலி ஓடிடும், கை கால் வலி ஓடிடும். அல்லாஹும்ம இன்னக அஃபு ஒரு வாய்ப்பு, சான்ஸ். ஏன்னா நல்ல விளங்கி கொள்ள வேண்டும், உலகத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரம் அது சஜிதா தான். நல்ல விளங்கிடுங்க. சஜிதால அவ்வளவு பெரிய ஒரு நெருக்கம் கிடைக்கும். அதுவும் லைலத்துல் கத்ர் இரவுல, ஒற்றைப்படை இரவுல, ரமலான் மாசத்துல, உபரியான வணக்கத்துல, அல்லாஹ் முதல் வானத்துல இருக்கக்கூடிய நேரத்துல, அப்ப இவ்வளவு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு கோல்டன் தங்க தருணங்கள் என்பதை நாம் என்ன செய்யணும்? விளங்கி கொண்டு இந்த துஆவை நாம் அதிகமாக மொழிய வேண்டும். அல்லாஹ் எப்படி மன்னிப்பான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தரக்கூடிய செய்தி புகாரியில் இருக்கின்றது. அல்லாஹ் நாளைக்கு மறுமையில சில பேர் மேல அந்த போர்வையை போட்டு கூப்பிட்டு அவரை மட்டும் தனியா அழைச்சி அவருக்கு மேல ஒரு துண்டை போட்டு ரகசியமா, எப்பா இதை செஞ்சியா அப்படின்னு நல்லா கேட்பானா. அந்த அடியாரால என்ன செய்ய முடியும்? நம்ம சாதாரணமா இந்த ஒரு வீடியோ வந்துட்டாலே நமக்கு பார்த்தா சரியா பேசணும்பான்னு ஆயிருது, வீடியோ இருக்குதுன்னு ஆயிருது, சிசிடிவி கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாலே இவனுக்கு டங்குவார் கிழிஞ்சிருது, பயப்படுறான். அப்படியே ஒரு வேலையை செய்ய போறான், அப்படியே பதறான், ஆஹா என்னடா சிசிடிவி இருக்காடான்னு. சில பேர் மன்னிப்புலாம் கேட்கறான் சிசிடிவி முன்னாடி. தோப்பு கரணம் போட்டாங்க, மாங்காய் பறிக்க போன 4 பசங்க ஒரு வாட்ஸ்அப்ல பயங்கரமா பரவிச்சு. அவன் அப்படியே பறிக்க போறான். அப்படியே போய் பறிக்க போகும்போது சிசிடிவியை பார்த்த உடனே அங்க அப்படியே தோப்புக்காரன் போடுறான், ஐயா
தெரியாம நான் செஞ்சுட்டேன்னு அங்கேயே போட்டு போறா. அது பேரு செய்தி நியூஸ்லாம் வந்துட்டு, டிவி நியூஸ்லாம் வரக்கூடிய அளவு சிசிடிவி பயப்படுறான். அல்லாஹ் மறுமையில காட்டுவான் எப்படி இருக்கும். அப்ப அவரை கூப்பிட்டு ரகசியமா இதை செஞ்சியான்னு கேட்க, ஆமா செஞ்சேன். இது ஆமா அதையும் செஞ்சேன். அப்ப அதையும் செஞ்சேன். ஓ அவ்வளோத்தையும் நான் மன்னிச்சு விட்டேன்னு நல்லா சொல்லுவான். இந்த இன்னைக்கு கேட்கிற இந்த இரவுல கேட்கிற அவ்வுன்னு தூய்ப்புல அவ்வா பண்ணி இருக்க எப்படி வேலை செய்யுங்கிறதுக்கு சலாசலம் சொல்றாங்க. அல்லாஹ் அந்த பெண்ணை கூப்பிட்டு, ஆணை கூப்பிட்டு, இளைஞனை கூப்பிட்டு, இளம் பிள்ளையை கூப்பிட்டு, அந்த ஆலிம்சாவை கூப்பிட்டு, எப்பா இப்படி எல்லாம் நடந்தா? ஆமா நடந்துச்சு, உன்னைய மன்னிச்சுட்டேன்னு சொல்லும் பொழுது, மன்னிச்சுட்டேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நீ செஞ்ச அந்த குற்றத்தை நன்மையா மாத்திட்டேன். அப்ப அவர் என்ன நிலைமை கொண்டாரு பாருங்க. உடனே அவரு அல்லாஹ் அப்ப சின்ன சின்ன குற்றம் தானே இருக்கு, இன்னும் பெரிய குற்றமெல்லாம் செஞ்சிருக்கேங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னும் பெரிய நன்மை வேணும். அந்த துஹிப்புல் அஃபுக்கு அவ்வளவு மதிப்பு. அல்லாஹ்ட்ட சரியான நேரத்துல நாம் அதை கேட்கறது இருக்கு பாருங்க, இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு இருக்குங்கிற சில சொல்லி தராங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படையை இந்த மார்க்கம் சொல்கிறது. அல்லாஹ் தௌபாவை தரக்கூடியவன், பாவங்களை மன்னிப்பான். ஆனால் அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் உள்ள அந்த குற்றம், இத நான் மன்னிக்க ரெடி. உன் சகோதரன் உனக்கு செஞ்ச பிரச்சனைய, உன்னுடைய அண்டை வீட்டுக்காரங்க உங்களுக்கு செஞ்ச பிரச்சனைய, உங்க மனசு கஷ்டப்படுத்தின அந்த பிரச்சனைய சக மனுஷனா நீ மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறியா? நல்லா கேட்கலாம். அல்லாஹ் சூரத்து நூர்ல இந்த செய்தி அப்படியே சொல்றாங்க. வலா யஅ்தலி உலுல் ஃபضل மின்கும் வஸ்ஸா, நீங்க உலு தயால குணமுடையவர்களாக கொடைவள்ளலாக இருக்கக்கூடிய நீங்க ஏழை எளியவர்களுக்கு, முஹாஜிர்களுக்கு, உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லாதீர்கள், சத்தியம் பண்ணாதீர்கள். நான் உனக்கு இன்னும் உதவி செய்ய மாட்டேன். தர்ம சங்கடத்தில் அவன் எதை ஏற்படுத்திட்டான்னு சொல்லி சங்கடத்துல உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துறீங்க. அப்படிலாம் செய்யாதீங்க. மன்னிச்சு அவங்களை கண்டுக்காம விட்டுருங்க. அல்லாஹ் சொல்றான், நமக்கு சொல்லித்தரான் இதை. அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிற நேரம் நாம யோசிக்கணும், நாம எத்தனை பேர் மன்னிச்சிருக்கிறோங்கிறத. இதை சொல்லி அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்க விரும்ப மாட்டீங்களா? அல்லாஹ் உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நீங்க மன்னிக்கல அப்படின்னு அல்லாஹ் சொல்லி அந்த வசனத்தை முடிக்கிறான கஃபூர் ரஹீம்னு. அப்படி என்றால் அல்லாஹ் என்ன சொல்ற, இது யார் சம்பந்தமா வந்துச்சு? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சம்பந்தமாக அவதூறு சொன்ன ஒரு சொந்தக்காரர் மிஸ்தக் பின் உசாசா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சொந்தக்காரர். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மீது அவதூறு சொன்ன வழக்கிலே அவர் ஒரு 3 பேரில் அவர் ஒருவர். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு உதவி செய்யற ஏழை எளியர்னு சொல்லி இவ்வளவு நாளா உதவி செஞ்சுட்டு வந்த அபூபக்கர் ரலியல்லாஹு சத்தியம் பண்றாங்க, இவ்வளவு பெரிய ஒரு துரோகத்தை எனக்கு நீ பண்ணிட்டேயே, என் புள்ள விஷயத்துல இப்படி செஞ்சுட்டியே மிஸ்தாக், இனிமை மிஸ்தகுக்கு நான் உதவியே செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணும் பொழுது அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி, எப்பா மன்னிச்சிருப்பா, மன்னிப்ப நீ விரும்ப மாட்டியா? அப்ப நம்மளா ஏமாத்துறாங்க, நமக்கு அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சுத்தி, அண்டை வீட்டுக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, ஏத்து வீட்டுக்காரங்க. ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ்ல நம்மளை தூக்கி போட்டு வீசி, உன்னை மன்னிக்கவே மாட்டேன், உன் மூஞ்சில முழிக்கவே மாட்டேன், உன் வீட்டு வாசல் படி ஏறவே மாட்டேன், நீனும் என் வீட்டு வாசல் படி ஏறவே கூடாது, இனிமே உனக்கு எனக்கு எந்த தொடர்பு இல்லை என்று சொல்லுகிறோமே, அல்லாஹுடன் தொடர்பு படுத்தக்கூடிய இந்த துஆவை ஓதும் பொழுது நம்முடைய சகோதரர்களோடு சகோதரிகளோடு நமக்கு துன்பம் விளைவித்த மக்களுக்கு நாமும் மன்னிக்க தயாரா இருக்கணும்னு யோசிக்கணும். அல்லாஹ் நம்மளை இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா மன்னிப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹே மக்கால தங்களை விரட்டியவர்களை, கொலை செய்தவர்களை, ஹம்சாவை கொன்றவர்களை, இன்னும் எத்தனையோ சஹாபாக்களை கொன்றவர்களை மன்னிச்சாங்களா இல்லையா? பொது மன்னிப்பு விட்டாங்க. அபூ சுஃபியான் விஷயத்துலலாம் சொன்ன, அப்ப எதிரியா இருந்தாங்க. அபூ சுஃபியானுக்கு மன்னிப்பு, அவங்க வீட்டுல போய் நுழைஞ்சவங்களுக்கு மன்னிப்புனாங்க. அப்படிப்பட்ட தயால குணமுடையவர்களாக நாம் மாறுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய மன்னிப்பை வெகு விரைவில் பெறுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட பாக்கியவான்களாக நம்மை கபூல் செய்வானாக. பிறரை மன்னித்து விடுவது என்பது ஒரு இழிவான செயலோ அல்லது பலகீனமான செயலோ கிடையாது, அது அல்லாஹ்வுடைய பண்பு என்பதை நாம் இந்த நேரத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.